நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் கிட்டத்தட்ட 1000 குழந்தைகளுக்கு மேலே இது வரைக்குமே நான் பெயர் அமைச்சு கொடுத்துருக்கேன். எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு மிக நல்ல வாழ்க்கை இறையருளால் அமைந்திருக்கிறது அப்படின்னே சொல்லணும். என்னுடைய பலன்கள் எல்லாமே நான் குருவாக்காக நினைத்து கொண்டு தான் நான் பெயரை அமைச்சு தரேன். அந்த அனுபவத்தின் அடிப்படையிலையும் என்னுடைய ஜோதிட அறிவு எண்கணித அறிவின் பேர்லையும் இப்போ இந்த பதிவை நான் கொடுக்குறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. நட்சத்திர எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு பெயர் அமைக்கும் பொழுது எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப கவனமாக பார்க்குறீங்க. பட் அப்படி பார்க்கும்போது என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்கன்னு கேட்டால், இதில் ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதம் வரைக்கும், இப்போ உத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் அது சிம்ம ராசி, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் அது கன்னி ராசி. அப்போ என்னுடைய குழந்தைக்கு உத்திரம் 1ஆம் பாதம்னு இருக்குது சார், சிம்ம ராசின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு சில இதில் கன்னின்னு போட்டிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு லெவல் கன்ஃபியூஷன் அங்கே வருது. ஸோ இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு நட்சத்திரமுமே 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே அடுத்த ராசிக்குள்ளார அது என்ட்ராயிடும். ஸோ எந்த டிகிரிக்குள்ளார இருக்குதோ அது வரைக்கும் அந்த ராசியை கட் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ராசிக்குள்ளார அது பிரவேசம் பண்ணிடுறதுனால அந்த பாதங்கள் தான் மாறுதே ஒழிய அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது அதே தான். இதில் நட்சத்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட எழுத்துக்களில் மட்டும்தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளாரே ரூல்ஸ் போட்டுக்காதீங்க. உங்கள் குழந்தைக்கு எத்தனை முறை நீங்கள் பேர் வைக்க போகிறீங்க? வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறீங்க. அது உங்கள் மனசுக்கு பிடிச்ச பேராக வைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பேரண்ட்ஸ் தானே இங்கே அதிகம். யாரோ ஏதோ ஒரு பேர் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு யாராச்சும் நினைப்பாங்களா? நம்ம பிள்ளைக்கு ஒரு தடவை நம்ம பேர் வைக்கிறோம், நம்ம மனசுக்கு பிடிச்ச பேராக வச்சுருவோம், அது காலம் முழுக்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் நினைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற உங்களுடைய எண்ணத்திற்கு ஒரு நட்சத்திர எழுத்துக்கள் நிறைய ஆப்ஷன் நிறையா இருந்தால் தான், அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஆயிலியத்துக்கு டே டூ டே டா அப்படின்னு வருதுன்னா நம்ம டே டூ டேல நம்ம எப்படி பேர் அமைக்க முடியும்? இப்போ தான்னு மாற்றிக்கிறோம் இல்லையா, த தா தீ தூன்னு மாற்றிக்கிறோம். அது மாதிரி இதில் நம்ம நெடில்லையும் எடுத்துக்கலாம், குறில்லையும் எடுத்துக்கலாம். குறியில் இப்போ சான்னு இருக்குன்னா அந்த எழுத்தில் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு கிடையாது, நெடில் எழுத்தான சாலை கூட பேர் வைக்கலாம். ஸோ இப்போ இந்த 27 நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான எழுத்துக்களை நம்ம பார்த்துட்டு வர வரிசையில் இப்போ முதல்ல கொஞ்சம் நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பகுதிக்குள்ளார போய் அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஹஸ்த நட்சத்திர எழுத்துக்கள் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹஸ்தத்திற்குரிய ராசி கன்னி ராசி. ஹஸ்தம் 1 முதல் 4 பாதங்கள் வரைக்குமே இதுதான் எழுத்துக்கள். இதில் வேறு வேறு ராசிக்குள்ளார அது பிரவேசம் பண்ணலை. 4 பாதங்களுக்குமே ஹஸ்தத்திற்குரிய எழுத்துக்கள் பூ, அதாவது பூவை அல்லது பூங்காவனன் அப்படின்னு ஒரு பேர் வருதுன்னு வைங்க. இது எல்லாமே அந்த எழுத்துக்களுக்குள்ளார வரக்கூடியது தான். அதே மாதிரி ஷ அப்படிங்கிறது சங்கருக்கு வரக்கூடிய ஷ. இதை நீங்கள் நெடில் ஷாவாகவும் யூஸ் பண்ணலாம், அதாவது ஷாஜகானுக்கு வரக்கூடிய ஷாவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நந்தன் அப்படின்னு வரக்கூடிய அந்த பெயருக்குரிய வரக்கூடிய நாதனுக்கு வரக்கூடிய நாவாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஞானசேகரன், இது நான் இப்போ சொன்னது குறில்னா அதனுடைய நெடில் ஃபார்மையுமே கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஞானசேகரனுக்கு வரக்கூடிய ஞாவாக கூட எடுத்துக்கலாம். ஸோ பூ பூ, ஷ ஷா, ந நா, ஞ, இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஹஸ்தத்திற்குரியது. இதில் இந்த ஷ அப்படிங்கிற சப்தம் நீங்கள் அந்த வடமொழி அக்ஷரத்தோடு வரக்கூடியதாக இருந்தாலுமே அதை நம்ம தமிழ் எழுத்துக்களான சங்கருக்கு வரக்கூடிய சாவாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். சரிகாவுக்கு வரக்கூடிய ச, அதே மாதிரி சாரதிக்கு வரக்கூடிய நெடில் சாவாகவும் நீங்கள் வைத்து கொள்ளலாம். இது சங்கர், அதே மாதிரி ஷாஜகான், அந்த ஷா தான் யூஸ் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. சங்கருக்கு வரக்கூடிய சாரதிக்கு வரக்கூடிய சா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி புதனுக்கு வரக்கூடிய பூ, அந்த நெடில் பூ இல்லாமல் குறில்ல வரக்கூடிய அந்த பூ அப்படிங்கிற எழுத்தையுமே கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் நம்ம குறில்லையும் எடுக்கிறோம் நெடில்லையும் எடுக்கிறோன்னா அப்போ தான் நமக்கு நிறைய நேம் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்.
ஒரு குழந்தைக்கு நட்சத்திரப்படி நம்ம பேர் வைக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைப்பது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த எழுத்துக்கள் மிக குறைவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பெயர் ஆப்ஷனுமே மிக குறைவாக கிடைக்கும். ஒரு குழந்தைக்கு ஆசையாக நீங்கள் பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, எதுக்கு உங்களை நீங்களே நீங்கள் சுருக்கிக்கிறீங்க? உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு பேர் அமையறதுக்கு நிறைய நேம் ஆப்ஷன்ஸ் இருந்தால் தானே அது உங்களுக்கு பிடிக்கும். அந்த குழந்தைக்கும் பேர் வச்சுட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் அதை கூப்பிடும்போது ரொம்ப ஆசாசியாக அந்த பேரை சொல்லும்போது அதுவே அந்த குழந்தைக்கு பெரிய பிளெஸ்ஸிங்காக அமையும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஸ்தத்திற்குரிய எழுத்துக்களில் குறிலும் உண்டு, நெடில் எழுத்துக்களும் உண்டு. அதுக்கான நேம் எக்ஸாம்பிள்ஸுமே கொடுத்துருக்கேன். இது மாதிரியான எழுத்துக்களில் வர மாதிரி நீங்கள் பேர் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த நட்சத்திர எழுத்துக்கள் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் நிறைய உதாரணங்களோடையே நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு எழுத்துக்குமே. உங்களுடைய குழந்தைக்கும் நீங்கள் பெயர் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குழந்தையின் பிறந்த தேதியையும் நேரத்தையும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்புங்க. குழந்தையோடைய பேரண்ட்ஸ் நேமும் வேணும். அதாவது குழந்தையோடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அப்புறம் குழந்தையோடைய அப்பா அம்மா பெயர். இந்த தகவல்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா முதல்ல இந்த குழந்தையோடைய நட்சத்திரம் என்ன, அதற்குரிய எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இலவச பொது பலன்களாக நான் உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு எப்படி பேர் அமைக்கணும், அதனுடைய அவசியம், இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பதிவு அனுப்புவேன். அதில் என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் பற்றின ப்ராசஸையும் அனுப்புகிறதா இருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முதலில் உங்களுடைய குழந்தையின் பிறந்த தேதி, நேரம், இந்த விஷயங்களெல்லாம் அனுப்பிட்டு என்னுடைய இலவச பொது பலன்களை எடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஒரு பைசாவும் கட்ட தேவையில்ல. கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. தயவுசெய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்புனதுக்கு பிறகு நான் உங்களுக்கான அந்த குழந்தைக்கான முதல் அந்த பொது தகவல்களை அனுப்பிச்சிடுவேன். அது கேட்டுட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு என் மூலமாக நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பேர் அமைத்து கொள்ளலாம். இப்போ இது வரைக்கும் குழந்தைக்கான பேர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பெயரையே உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்திருக்கான்னு செக் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையுமே நீங்கள் அனுப்பி விடலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பொருத்தம் இல்லாத, அவர்களுக்கு ராசி இல்லாத ஒரு பெயரை அமைத்து கொண்டு ரொம்ப லைஃப்பில் சிரமப்படுறாங்க. ஒரு பெயருங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்நாள் முழுக்க வெற்றி பெறுவதற்கு. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு சில நேரங்கள் பாசிட்டிவாகவும் ஒரு சில நேரங்கள் நெகட்டிவாக இருக்கும். எல்லா நேரங்களையும் நமக்கு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக ஒரு பெயர் ஸ்ட்ராங்காக அமைந்தே தீரணும். அது வியாபார பெயராக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களுக்கான பெயராக இருந்தாலும் சரி, குழந்தையின் பெயராக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் வியாபாரம் நடத்தி கொண்டிருந்தீங்கன்னா அந்த வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்பி வைக்கலாம். இல்லை இனிமேல் தான் வியாபாரத்துக்குள்ளார என்ட்ராக போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த வியாபார ஓனருடைய பிறந்த தேதி, அவருடைய பெயர், நீங்கள் என்ன மாதிரி நேம் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களோ அந்த வியாபார பெயர் ஏதாச்சும் தேர்ந்தெடுத்து மைண்டில் வச்சுருக்கீங்கன்னா அதையும் கூட நீங்கள் எனக்கு அனுப்பலாம். அது பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் மாத்திரம் நான் உங்களுக்கு பதில் அனுப்புவேன். அது பொருந்தலைன்னா நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் அதில் குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பொருந்திருக்குன்னு சொன்னாலும் அதையுமே நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். இந்த பெயர் பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதை நீங்கள் எது டிஸ்டர்பே பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த தகவல்களை அனுப்புங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.